வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் திரு நரேந்திரமோடி பிரதமராக நாளை பதவியேற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தலைநகர் டெல்லியில் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை தேர்தலில் அஇஅதிமுக கடந்த தேர்தலை ஒப்பிடுகையில் 1% கூடுதலாக வாக்குகளை பெற்றிருப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஜெர்மனி ஹேல்பர்ன் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் சுமித் நாகல் இன்று பிரான்சின் லூகா வேனை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் பிரதமராக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் திரு நரேந்திரமோடி நாளை பதவியேற்கிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை மாலை 7:15 மணிக்கு நடைபெறும் பதவியேற்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு திரு நரேந்திரமோடிக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்களும் நாளை பதவியேற்க உள்ளனர். இவ்விழாவில் பிஜேபி தலைவர்கள் திரு ஜே.பி. நட்டா, திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, தெலுங்கு தேச கட்சி தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு, ஐக்கிய ஜனதாதள் தலைவர் திரு நிதிஷ்குமார் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கின்றனர். முன்னதாக திரு ஜே.பி. நட்டா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதிநிதி குழு குடியரசுத் தலைவரை சந்தித்து பிஜேபி நாடாளுமன்ற கட்சி தலைவராக திரு நரேந்திரமோடி தேர்வு செய்யப்பட்டதற்கான கடிதத்தையும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கடிதத்தையும் வழங்கியது. இதனையடுத்து திரு நரேந்திரமோடி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை மாலை பிரதமராக பதவியேற்கிறார். பிரதமரின் பதவியேற்பு விழாவில் இலங்கை, மாலத்தீவு, செஷல்ஸ், வங்கதேசம், நேபாளம், பூட்டான் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். இப்பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வெளிநாட்டு தலைவர்களுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை மாலை சிறப்பு விருந்து அளிக்கப்படுகிறது. அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற நம் நாட்டின் உயர் கொள்கையின் அடிப்படையில் வெளிநாடுகளின் தலைவர்கள் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர். பிரதமரின் பதவியேற்பு நிகழ்ச்சியொட்டி தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. ஆளில்லா விமானங்கள், பலூன்கள் உள்ளிட்ட வான்வழி போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை அடுத்த 2 நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும். ஆந்திர மாநில முதலமைச்சராக 4வது முறையாக தெலுங்கு தேச கட்சி தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு வரும் புதன்கிழமை பதவியேற்க உள்ளார். விஜயவாடா அருகே நடைபெற உள்ள இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் மூத்த தலைவர்கள், அண்டை மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திர மாநிலத்தில் 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 164 இடங்களில் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது. ஒடிசா மாநிலத்திலும் வரும் திங்கட்கிழமை புதிய முதலமைச்சர் பதவியேற்க உள்ளார். புவனேஸ்வரில் பிஜேபி சட்டப்பேரவை கட்சி கூட்டம் வரும் திங்கட்கிழமை காலை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் மத்தியில் உள்ள 2 பார்வையாளர்கள் முன்னிலையில் புதிய சட்டமன்ற கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மூத்த பிஜேபி தலைவர் திரு தர்மேந்திர பிரதான், முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஜூவல் ஓரம், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் முன்னாள் துணைநிலை ஆளுநர் திரு கிரீஷ் சந்திர முர்மு உள்ளிட்டோரின் பெயர்கள் பரிசீலனையில் இருப்பதாக தெரிகிறது. ஒடிசா மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தம் உள்ள 147 இடங்களில் பிஜேபி 78 இடங்களில் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் அக்கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. கட்சியின் மூத்த தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி, கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் பேசிய திரு கார்கே கடுமையான சூழல்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற புதிய காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் பாதுகாக்க நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் ஆதரவு வழங்கியதாக அவர் கூறினார். INDA கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுடன் கட்சி நாடாளுமன்றத்திற்குள்ளேயும் வெளியேயும் ஒருங்கிணைந்து செயலாற்றும் என்று அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டமும் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் மக்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் உறுப்பினர்களும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் பங்கேற்கின்றனர். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. இதில் திமுக நாடாளுமன்ற கட்சியின் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று தெரிகிறது. சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் சார்பில் யோகாவின் பயன்கள் தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் சஞ்சய் ஜஜு மற்றும் ஆயுஷ் அமைச்சக செயலர் வைத்யா ராஜேஷ் உள்ளிட்டோர் புதுதில்லியில் நடைபெற உள்ள யோகா நிகழ்ச்சிகளின் முன்னேற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தனர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதன்படி 4984 கோடி ரூபாய் மதிப்பில் 577 கிலோமீட்டர் சாலைகள் 4 வழி சாலைகளாக அகலப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 2465 கோடி ரூபாய் மதிப்பில் 1710 கிலோமீட்டர் சாலைகள் இருவழி சாலைகளாக தரம் உயர்த்தப்படுகின்றன. மேலும் 1610 கோடி ரூபாய் மதிப்பில் 4581 கிலோமீட்டர் நீள சாலைகள் ஓடுதள பாதையாக மாற்றப்பட்டு வருகின்றன. 1281 தரைப்பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாக மேம்படுத்தப்பட்டு சாலை பயண முன்னேற்ற திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அரசு கூறியுள்ளது. மக்களவை தேர்தலில் அஇஅதிமுக கடந்த தேர்தலை விட 1% கூடுதலாக வாக்குகளை பெற்றிருப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுகவிற்கு கிடைத்த வெற்றி இது என்று குறிப்பிட்டார். தேர்தலில் பிஜேபி கூட்டணி அதிக வாக்குகள் பெற்றதாக வெளிவரும் செய்திகள் தவறானவை என்று குறிப்பிட்ட அவர் திமுக மற்றும் பிஜேபியின் வாக்கு சதவீதம் இத்தேர்தலில் குறைந்துள்ளதாக குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் தமிழக மக்கள் விழிப்புடன் ஆராய்ந்தே வாக்களிப்பதாக அவர் தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் அஇஅதிமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றார். பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்பதில் தாம் உறுதியுடன் இருப்பதாக அவர் கூறினார். நடந்து முடிந்த தேர்தலில் அஇஅதிமுகவிற்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கும் வெற்றி பெற உழைத்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறினார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 4 தேர்வு மாநிலம் முழுவதும் நாளை நடைபெறுகிறது. கிராம நிர்வாக அலுவலர், வன பாதுகாவலர் உள்ளிட்ட 6244 காலி பணியிடங்களுக்கான இத்தேர்வை சுமார் 20 லட்சம் பேர் எழுதுகின்றனர். நாளை காலை 9:30 மணி முதல் 12:30 மணி வரை இத்தேர்வு நடைபெறும். தேர்வு முடிவுகள் வரும் ஜனவரி மாதம் வெளியிடப்படும். திருச்சி மாவட்டத்தில் 301 தேர்வு மையங்களில் 85,747 பேர் இத்தேர்வை எழுத உள்ளனர். தமிழ்நாட்டில் பிஇ, பிடெக் இளநிலை பொறியியல் படிப்பிற்கான நேரடி 2ஆம் ஆண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கு இன்று முதல் tnlea.com என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். கோடைக்கால விடுமுறைக்கு பின்னர் மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் இன்று நடைபெறுகிறது. விழுப்புரம் ஒருங்கிணைந்த முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெறும் மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்ட மாவட்ட முதன்மை நீதிபதி பூர்ணிமா 2 கோடி ரூபாய்க்கான வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளதாக கூறினார். இது குறித்து எமது செய்தியாளர். விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இன்று மக்கள் நீதிமன்ற நிகழ்ச்சி மாவட்ட முதன்மை நீதிபதி ஆர் பூர்ணிமா தலைமையில் நடைபெற்றது. மக்கள் அனைவரும் எளிதில் பயன்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட மக்கள் நீதிமன்றம் தற்பொழுது பல்வேறு வழக்குகளை தீர்த்துள்ளது. இந்திய அளவில் 5 கோடியே 1 லட்சம் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதில் 1 கோடியே 80 லட்சம் வழக்குகள் மாவட்டம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் உள்ளன. இதனை குறைப்பதற்காக உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் வழக்குகளை மக்கள் நீதிமன்றம் மூலம் தீர்வு காணுவதற்கு தற்பொழுது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இதுவரை 2 கோடிக்கான வழக்குகள் சமரசம் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ். பள்ளி விடுமுறை நீட்டிப்பால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும். இங்கு தமிழகம் மற்றும் வெளிமாநிலம், வெளிநாட்டிலிருந்தும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இந்நிலையில் பள்ளி விடுமுறை நீட்டிப்பின் காரணமாகவும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கொண்டாடவும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வருகை தந்துள்ளனர். சுற்றுலா தலங்களான மோயர் பாயிண்ட், பைன் ஃபாரஸ்ட், பில்லர் ராக், நட்சத்திர ஏரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்த்து இயற்கை அழகை ரசித்து வருகின்றனர். மேலும் ஏரியில் படகு சவாரி செய்தும், ஏரி சாலையில் சுற்றி சைக்கிள் சவாரி மேற்கொண்டும், குதிரை சவாரி மேற்கொண்டும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் கனமழை காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, மாம்பழத்துறை ஆறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருவதால் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், ஈரோடு, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜெர்மனி ஹெயில்பிரான் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் சுமித் நாகல் பிரான்சின் லூகா வேன் ஆஸ்ட்ரியை இன்று எதிர்கொள்கிறார். லண்டனில் நடைபெறும் ஹாக்கி ப்ரோ லீக் போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. ஐசிசி உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டங்களில் ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்தையும், பங்களாதேஷ் இலங்கையையும் வென்றன. இன்று நடைபெறும் பிற ஆட்டங்களில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்தையும், நெதர்லாந்து தென்னாப்பிரிக்காவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் திரு நரேந்திர மோடி பிரதமராக நாளை பதவியேற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தலைநகர் டெல்லியில் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக கடந்த தேர்தலை ஒப்பிடுகையில் 1% கூடுதலாக வாக்குகளை பெற்றிருப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஜெர்மனி ஹெல்பர்ன் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் சுமித் நாகல் இன்று பிரான்சின் லூகா வேனை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.